இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் சீசன் 3 19th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இப்போதைக்கு நம்ம ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியேறிந்திருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்லும்போது இதை கேட்டு நம்ம எரினா பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த கோபாயாஷி வந்துட்டு வேற ஒரு இடத்துல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலைப்பட்டையே, இந்த இடத்துல டக்குமியும் மெகுமியும் என் கூட போட்டி போட்டாங்க, அவளை பத்தி நீ கவலைப்படலையான்னு சொல்ல, உங்க கூட போட்டி போட்டு இருந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா தோத்துருப்பாங்க, இருக்கிற எல்லாரும் ஃபெயில் ஆயிருந்தாங்களா, அந்த அளவுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. நேரா டக்குமியும் மெகுமியும் போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்னா நம்ம டக்குமியும் மெகுமியும் சமைச்சிருந்திருப்பாங்க, அதை சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு நீங்க பாஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பா. அந்த கோபாயாஷியை தான் சொல்லியிருந்திருப்பா, நீங்க கவுன்சில் ஆஃப் 10க்கு எதிராக தான் சமைக்க போறீங்கன்னு, ஆனா கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்க ஜட்ஜஸா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மேட்டர் அவ சொல்லல. சோ அட்லீஸ்ட் நாமளாவது அடுத்த ரவுண்டுக்கு போறோமே அப்படின்னு கொஞ்சம் எரினா ஹாப்பியாக, என்னது நாம மட்டுமா அப்படின்னா மத்தவங்க அவ அமைதியாவே இருப்பாளா. சோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதை கேட்டு நம்ம டக்குமிக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், கூடவே தன்னோட தம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அவனுக்கு செமையா கடுப்பாகுமா. ஆமா ஒரே இடத்துல போனாங்க, லைட்டா வருத்தமா தான் இருக்குன்னு ஹீரோ கொஞ்சம் அசால்ட்டா தான் இருப்பான். ஏன்டா இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறேன்னு கேட்கும்போது வேற என்ன பண்றது, அவங்க தோத்து போயிட்டாங்க அதனால வெளியே போயிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே, பாரபட்சம் பார்க்காம ஜெனியூனாவே அவங்க தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க தான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறதுல இந்த 10 பேர் இருக்கிறானுங்களே, இவனுங்க இந்த கேம்பஸ்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால இப்போ நம்ம இந்த இடத்துல 4 பேர் இருக்கிறோமா, கவுன்சில் ஆஃப் 10ல மொத்தமா 10 பேர், ஆனா ஹயமா இல்லாதங்காட்டி 9 பேர். நம்ம எரினாவும் கவுன்சில் ஆஃப் 10 சேர்ந்த ஒருத்தி தான் அப்படின்னா அதையும் கழிச்சுட்டா மொத்தம் கவுன்சில் ஆஃப் 10ல இப்போதைக்கு நமக்கு எதிராக 8 பேர் இருக்கிறாங்க. நாம இந்த இடத்துல மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். நம்ம 4 பேர் போயிட்டு அந்த இடத்துல ஒரு 4 சீட்டு பிடிச்சிட்டோம்னா, என்னடா உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு மெகுமிக்கும் டக்குமிக்கு புரியாம இருக்கும்போது இன்னுமா புரியல, நம்ம கவுன்சில் ஆஃப் 10ல போயிட்டோம் ஏன் நம்ம மெஜாரிட்டியா ஓட்டு போட்டா வெளியே போன எல்லாரையும் நம்மளால திருப்பி உள்ள கொண்டு வர வைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அந்த 8 பேர்ல நாம அவங்க எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சு நம்ம கவுன்சில் ஆஃப் 10க்குள்ள போகணும்னு சொல்ல, இது ஒரு பிரில்லியன்டான ஐடியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நான் எப்பறம் போய் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்களை தோக்கடிக்கிறதுன்னு மெகுமி பயந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணாதானே தெரியும்னு சொல்லுவானா. அப்ப டக்குமி லாஜிக் இல்ல, இங்க பாரு நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி நம்ம கவுன்சிலுக்குள்ள போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ரூல்ஸ் மாத்துவோம் அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு அந்த சென்ட்ரல்ல இருக்கிற யாருமே வந்து முட்டாள் மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால நம்மள கண்டிப்பா போட்டி போடுற கூட விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது, ஓ அப்படி வேற ஒரு விஷயம் இருக்குல்ல, சரி என்ன பண்ணலான்னு நேரா நம்ம கோபாயாஷிட்ட வந்து கேட்க, என்னடா ஹீரோ பைய எப்ப போல இம்பல்ஸ்ல ஏதோ ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவா இருந்தாலுமே ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருக்குது, ரொம்ப அசால்ட்டா இந்த ஒரு முடிவை நீ எடுத்திருக்கேன்னு சொல்ல, அசால்ட்டா எடுத்தா என்ன பிளான் கரெக்டா தானே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. இல்ல மாமே ஒன்ஸ் ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது போயிட்டாங்க தான், அதெல்லாம் வந்து திருப்பி எல்லாம் கூட்டு வர மாட்டாங்கன்னு சொல்ல, அப்ப எரினா அவங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க தான், இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட போய் நான் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணணும், அவர் இந்த ஸ்கூலோட டைரக்டர் தானே, அவரால இதை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கும் போது அப்ப கோபாயாஷி, ஓ உங்க அப்பாட்ட நீ கேட்க போற அப்படின்னா சீக்கிரம் போய் கேளு, ஏன்னா ஒவ்வொரு போட்டி நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டு போனாரு, இப்ப கூட வந்துட்டு கிளம்பிந்திருக்காருன்னு சொல்ல, வேகமா மொட்டை மாடிக்கு வந்து அவன் காப்டர்ல கிளம்புறதா இருக்கும். சோ அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்ல, அவனும் திரும்பி பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த புள்ள பூச்சிங்க கூட நீ சுத்திட்டு இருக்கிற, எப்படின்னா அடுத்த ரவுண்ட்ல உனக்கு எல்லாரையும் நான் துரத்தி விட தான் போறேன், சோ அதனால நீ பெட்டர் தனியா இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது, அது கிடையாது இப்ப 3rd ரவுண்ட்ல இப்போ நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போனாங்களே, சோ அவங்கள திருப்பி கூட்டு வரணும், இசாக்கோ அப்புறம் ஆலிஸ் இந்த மாதிரி இவங்களை திருப்பி கூட்டிட்டு வான்னு சொல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு மீட்டிங் இருக்குன்னு அங்கிருந்து போக பாப்பானா, என்ன பண்றேன்னு எரினா ஒன்னும் புரியாம இருக்க, நம்ம ஹீரோவும் கமான் சாப்பாட்டு போட்டியை சாப்பாடை வச்சு தோக்கடிப்போம்னு நம்ம எரினாவோட அப்பா கிட்ட, இங்க பாரு தால நீ எல்லாமே வந்து கரெக்டா நடக்கும் ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு டைலாக் மட்டும் தான் பேசுறே தவிர இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்து இங்க நிக்கிற வரைக்குமே எனக்கு நடந்தது எதுவுமே சரியான விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இந்த ஸ்கூல் விட்டு அகாடமி விட்டு வெளியே துரத்தணும்னு ஆசையா இருக்குதுன்னா கமான் இது எல்லாத்தையும் இப்பவே செட்டில் பண்ணிடலாம், அந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டுலாம் தேவையில்ல, உங்க கவுன்சில் ஆஃப் 10 அவங்கள நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கவுன்சில் ஆஃப் 10 சீட்டுக்காகன்னு சொல்லும்போது அதை கேட்ட நம்ம எரினாவோட அப்பாவும் பரவாயில்ல போலதான், ஆனா இந்த கவுன்சில் ஆஃப் 10 சீட்டை இழக்கிற அளவுக்கு நாங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டேக் வைக்கிறோம் அப்படின்னா நீ உன் சார்பா என்னத்தை இழக்க போற, உன்னால எதுவுமே இழக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த அகாடமி விட்டு வேணும்னா நான் வெளியே போறேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோனால சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி சொன்னாலும் நீ என்னடா சொல்றது நாங்களே துரத்தி விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு பவர் இருக்கு. சோ அதனால இந்த சேலஞ்சை பெருசா எடுத்துக்க மாட்டானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வர எரினாவோட தாத்தாவும் வந்திருப்பாரு. அப்படியே எரினாவை பார்த்துட்டு ஆய் குட்டி பொண்ணே பயங்கரமா வளர்ந்துருக்கியே, சரி உங்க அப்பாட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு வந்துடுறேன், டேய் ஜூனியர் பையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஆக்சுவலி இந்த ஹீரோ பையன் சொன்ன இந்த ஒரு டீலிங் வந்து அவ்வளவு மோசமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நம்ம ஏன் ஒரு டீம் காம்படிஷன் போட்டு கூடாது அப்படின்னு கேட்பான். டீமா இருந்து ஃபுட்பால் பண்ற
பண்ற மாதிரி. சோ இதுக்கு முன்னாடி இந்த அகாடமியோட ரூல்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்காக ஹீரோட அப்பா எரினாவோட அப்பா எல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்காமா. அதுக்கும் எரினாவோட அப்பா செவி சாய்க்கல. இங்க பாரியா, நான் ஏற்கனவே என்னோட 90% ஆஃப் பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இன்னும் சில பிசுறு மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணணும், அதனால இந்த ஒரு ஃபுட் ஒர்க் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்ல. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, இன் சம் கேசஸ் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா நான் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாரு ஹீரோட அப்பா. என்னோட இந்த இண்டிபெண்டான நேச்சரை விட்டு கொடுத்துட்டு நீ எதை சாப்பாடுன்னு சொல்றியோ அதை சமைக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு. இது நம்ம எரினாவோட அப்பாவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ நீங்க என் கூட வர போறீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஒர்க் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படியே சீன் கட் பண்ண எரினாவோட அப்பா இந்த விஷயத்த போயிட்டு சுகாசா கிட்ட சொல்ல. ஆனா எதுக்கு இப்படி ஒரு முடிவுன்னு சுகாசா ஷாக்க கோர போய் மத்த மெம்பர்ஸ் கிட்ட இதை சொல்லுன்ட்டு அந்த குரூப் போட்டோ மறுபடியும் எடுத்து பார்த்தவனும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாத செஃப்ஸா நம்ம இருக்கணும், இந்த அகாடமியா இருக்கட்டும், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் காப்பாத்துவேன்னு சொல்லுவேன். இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க. சோ அந்த இடத்துக்கு அந்த மொட்டையுமே வருவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பாவும் மொட்டையும் ஒரு தடவை மீட் பண்ணி இருப்பாங்கல்ல. சோ அப்ப கூட எரினாவோட அப்பா திருப்பி இந்த அகாடமிக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோ என்னைக்கா ஒரு நாள் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். நம்ம ஹீரோ எரினாவோட அப்பாவை சேலஞ்ச் பண்ணுவான். அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அப்பா இங்க இருந்தாருன்னா அந்த சேலஞ்சை எரினாவோட அப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு இந்த மொட்டைக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் அப்படி கூப்பிட்டு இருந்திருக்கான். இந்த டீம் ஃபுட் வார் அப்படிங்கறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தா, சோ ஒரு டீம்ல 5 பேர் இன்னொரு டீம்ல 5 பேர் இருக்காங்கன்னா முதல்ல சிங்கிள்ஸ் தான் போட்டுக்குவாங்களாமா. சோ அதுல யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் போட்டி போட்டுக்குவாங்க. சோ இறுதியா எந்த நபர்கள் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த ஒரு டீம் தான் ஜெயிக்கும். ஆனா இதுல கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் இருக்கு. 1-on-1ல இவங்க சண்டை போட்டிருந்தாலுமே ஸ்டில் கூட இருந்து தான் சமைக்க போறாங்க. சோ அதனால அசிஸ்ட் பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவ்வளவு திறமை இல்லை அப்படின்னாலும் கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து கண்டிப்பா உங்களால கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற யாரா இருந்தாலும் தோக்கடிக்க முடியும். இன்னொரு பக்கம் எரினா அவளோட கம்பார்ட்மெண்ட்ல இருக்க. சோ அப்ப எரினாவோட தாத்தா வந்து பேசும்போது எரினா பார்த்தா பயங்கர பயத்துல இருப்பா. சோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கவுன்சில் ஆஃப் 10 எதிர்க்கணும், ஈவன் என் அப்பாவை கூட எதிர்க்கணும் அவரையா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம எரினாவோட தாத்தாவை நம்ம ஹீரோட அப்பா வந்து மீட் பண்ணிருப்பாரு. அதான் அன்னைக்கு நம்ம ஹீரோட ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாருல. சோ அன்னைக்கு தான். சோ அப்ப நம்ம ஹீரோவை பத்தி பேசும்போது கூட நம்ம ஹீரோட அப்பா சொல்லியிருந்திருப்பாரு, எனக்கு இந்த அகாடமிக்கு ஹீரோ அனுப்பணும் அப்படின்னு சுத்தமா விருப்பமே இல்ல, நீங்க கேட்டுக்கிட்டங்காட்டி தான் பண்ணேன்னு. அப்புறம் உட்காந்து பேசும்போது தான் நம்ம எரினாவோட அப்பா அந்த டைம்ல அமெரிக்கால தானே இருந்திருப்பாரு. சோ அவரு ஏசியால இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் வந்து சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கிறான். சோ மேபி திருப்பியும் இந்த அகாடமியை கைப்பற்றக்கு வரக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கே வார்ன் பண்ணியிருந்திருப்பாரு. எரினாவோட தாத்தா அகாடமி பத்தி கூட கவலைப்பட்டு இருந்திருக்க மாட்டாரு, எரினாவை பத்தி தான் கவலைப்பட்டு இருந்திருப்பாரு. அவன் சரியான கொடுறேன், ஏற்கனவே எரினாவை அவன் பயங்கரமா மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கான்னு சொல்ல. சாரி தல, எரினாவெல்லாம் நல்லா காப்பாத்திட்டு இருக்க முடியாது. பட் எரினாவோட வயசுல இருக்கிற பசங்க, அவளோட கிளாஸ்மேட்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால மட்டும்தான் எரினாக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி இருந்திருப்பாரு. சோ இப்போ இவங்க எல்லாரும் கவுன்சில் ஆஃப் 10 தோக்கடிக்கணும் அப்படின்னா இந்த லெவல்ல இருந்தா பத்தாது, இவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாகணும்னு. அப்படின்னா எந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுக்கலான்னு அந்த மொட்டையும் நம்ம ஹீரோட அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த எரினாவோட தாத்தா தான், சரி சரி இருங்க, நம்ம டக்குமி, மெகுமி, அப்புறம் இந்த மொட்டை, இவங்க 3 பேர் ஒரு டீம், எரினா, ஹீரோவோட அப்பா, ஹீரோ பையன், இவங்க 3 பேர் ஒரு டீம், யாரு யாரை தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா சமைக்கும் போது நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த மொட்டைக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா நம்ம டக்குமியும் மெகுமியும். ஆனா ஹீரோவும் இங்க அப்பாவும் நான் தான் சமைப்பேன், நீ தான் சமைப்பேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பதான் அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட்டீஸே பண்றாங்க, நம்ம எரினாவோட தாத்தா இந்த ஒரு டிஷ் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு டிஷ் செய்யறதுக்கு சில இன்கிரியன்ட் எல்லாம் தேவையே இல்லை. ஆனா அதையும் அங்க ஹீரோவோட அப்பாவா இருக்கட்டும் அந்த மொட்டையா இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் சில பிளேட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரியான பிளேட் அந்த டிஷ்ஷுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சோ ஒருவேளை இவங்க 2 பேரும் நம்மள டெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்னு யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சரியா? Thank you.